வணக்கம். நான் மதன், மாயோன் வேத வாஸ்து ஆசிரியர். இப்போது நீங்கள் நிறையா பேர் பல தடவை பல அஸ்ட்ராலஜர்கிட்ட ஏன் பிராண்டட் அஸ்ட்ராலஜர் கூட உங்கள் ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு 10% மட்டும்தான் ஜாதகப்படி ஜெயிச்சிருப்பீங்க. மற்ற எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ரேட் இல்லாமல் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜராக மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பீங்க. இதுக்கான காரணத்தை நீங்கள் என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? பார்க்குறப்பெல்லாம் நல்ல திசை இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், இன்னொரு 6 மாதத்தில் வந்துடும், இன்னொரு 1 வருஷத்தில் வந்துடும். இப்படியே உங்கள் நாள்கள் போயிட்டுருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தானுங்க. என்ன அப்படின்னா, ஜாதகமும் வாஸ்துவும் எப்படி வேலை செய்யுது, இதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இதுக்கு சில உதாரணங்கள் மூலமாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சென்னைன்னு ஒரு ஊர் எடுத்துக்குவோம். இந்த சென்னையில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு 2 குழந்தை பிறக்கிறதா வச்சுக்குவோம். முதல்ல ஒரு குழந்தை சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது. இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே காஸ்ட்லியான சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிறக்குது. 2 பேர்த்தோட ஜாதகம் பார்த்திங்கன்னா ராசி, லக்னம், திதி, கரணம், யோகம், முடக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இதில் பாருங்கள், மொதல் குழந்தை அவங்க வீட்டுக்கு போகிறது, அதாவது அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை வீட்டுக்கு எப்படி போகும்? கவர்மெண்ட் கொடுக்குற ஆம்புலன்ஸ்லேயோ அல்லது ஆட்டோலேயோ போக போகுது. இன்னொன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை அது எப்படி போக போகுது? ஆடி கார்லேயோ பென்ஸ் கார்லேயோ போக போகுது. இப்போது ஒரு அஸ்ட்ராலஜியர் இதை நிச்சயமாக சரியாக கணிக்க முடியாது. இதுக்கான காரணம் யாருக்குமே தெரியாது. பாருங்கள், மொதல் 2 குழந்தையும் ஒரே டயத்தில் பிறகுது. 2 பேரும் வீட்டுக்கு போகக்கூடிய முதல் பயணமே முதல் குழந்தை ஆட்டோலேயோ அல்லது கவர்மெண்ட் கொடுத்த ஆம்புலன்ஸையோ போகுது. 2வது குழந்தை ஆடி கார்லேயோ பென்ஸ் கார்லேயோ போகுது. அஸ்ட்ராலஜி 100% வேலை செய்யுதுன்னு இருந்தால் 2 குழந்தைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரே மாதிரி அமைப்பில் தானே போகணும். ஆனால் அது நடக்கிறதில்ல. இந்த காரணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மறுபடியும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வர்றேன், அப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அடுத்தது, இதே டயத்தில் 10 நிமிஷம் முன்ன பின்ன குழந்தைகள் பிறக்கிறப்போ ஒரு குழந்தை குறப்பிரசவமாக பிறந்திருக்கும், ஒரு குழந்தை கரெக்டாக 10 மாதத்தில் பிறந்திருக்கும், ஒரு குழந்தை சிசேரியனாக பிறந்திருக்கும். இதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் லக்னம், ராசி, நட்சத்திரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு இல்லையா? எப்படின்னா, ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒன்று சிசேரியனாக பிறக்குது, இன்னொன்று குறப்பிரசவத்தில் பிறக்குது, இன்னொன்று கரெக்டான நேரத்தில் பிறக்குது. அப்போது ஜாதகத்தை வச்சு இந்த குழந்தை இந்த முறையில் தான் பிறக்கும்னு கண்டிப்பாக யாருனாலையும் கணிக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குழந்தை பிறந்தோன்னே இறந்துருச்சு. இதை நம்ம பாலரிஷ்ட தோஷம்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. அதே சமயம் அந்த நேரத்தில் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அல்லது சரியாக இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிதல் வந்திருக்கும். ஜாதகத்தை மீறி ஏதோ ஒன்று நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுது. அதைத்தாங்க நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? வாஸ்து ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, ஜாதகரை முழுக்க முழுக்க வாழ்கிற வாழ்க்கையை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுது. ஜாதக கட்டத்தை வாஸ்து மாற்றுறதில்ல. ஆனால் ஜாதக கட்டத்தில் இருக்கிற நல்லதையோ கெட்டதையோ கூட்டியோ குறைக்கிற திறமை வீடோட வாஸ்துக்கு இருக்குது. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு. இப்போ மடி ஃபஸ்ட்லேருந்து அந்த குழந்தைகள் முதல்ல பேசினா அந்த 2 குழந்தைகளை பற்றி பார்ப்போம். முதல் குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுன்னு சொல்கிறோம். 2வது குழந்தை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காஸ்ட்லியாக பிறந்திருக்கு. இப்போது இந்த 2 குழந்தையோட வாழ்க்கை முறை ஒரே மாதிரியாக இருக்க போது நம்ம முதலையே பார்த்துட்டோம். 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்குன்னு பார்த்துட்டோம். இது சாத்தியக்கூறு இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. 30 செகண்டு 40 செகண்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக லக்னம், ராசி எதுவுமே மாறாது, ஜாதக பலனும் மாறாது. நீங்கள் ரொம்ப அனுபவமான அஸ்ட்ராலஜியரை கேட்டு பாருங்கள், இது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இவங்களோட படிப்போட தாத்தை யோசிச்சு பாருங்களேன்.
இந்த அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஏதோ ஒரு அரசு பள்ளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போக போகுது. காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிறந்த பணக்கார குழந்தை ஆடி கார்லேயோ பென்ஸ் கார்லேயோ மிகப்பெரிய ஸ்கூலில் படிக்க போகுது. இவங்களோட 2 பேர்த்தோட குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்காது. அதே சமயம் இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இருக்காது. இவங்க 2 பேர் பண்ணுற பிஸ்னஸும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சல்ல? ஜாதகம் ஒரே ஜாதகமாக இருந்தாலும் 2 பேர்த்தோட கேரக்டரு, 2 பேர்த்தோட நடவடிக்கை, 2 பேர்த்தோட வாழும் தன்மை எல்லாமே மாறி வந்துருச்சல்லங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணக்கார குழந்தை தொழில் பண்ணி ஜெயிக்குதா இல்லையாங்கிறது 2வது. ஆனால் அவங்க அப்பாவோட அல்லது அவங்களோட பரம்பரையோட சப்போர்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒரு தொழிலில் போய் உட்காந்துக்கும். ஆனால் இந்த முதல் குழந்தை ஏழையான குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தன்னோட முயற்சினால் வரணும். இப்போ பாருங்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே நல்ல கல்யாணம் ஆகுமா? வாய்ப்பில்லை. ஒரே நல்ல குழந்தை பிறக்குமா? வாய்ப்பில்லை. அப்போது ஜாதகம் சொல்லாத ஏதோ ஒன்று அல்லது ஜாதகத்தை தாண்டின ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிட்டு இருக்குது. இது தாங்க வாஸ்து. இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ரிசல்ட்டுக்கு வருவோம். முதல் குழந்தை 2வது குழந்தை என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 2 குழந்தையும் உருவாகிற இடம் அதுதான் இவங்களோட வாழ்க்கை முறையை தீர்மானம் பண்ணுது. உருவாகிற இடம்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்க இந்த குழந்தை உருவாவதுக்காக சேர்றாங்கல்லங்க, அந்த இடத்துக்குன்னு ஒரு வாஸ்து இருக்குமில்ல, அந்த வாஸ்து தான் இந்த குழந்தையோட வாழ்நாளை நிர்ணயம் பண்ணுது. இதைய யாருமே சொன்னதில்லை, இதை யாருமே ரிசர்ச் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் அஸ்வின் பக்தி இன்ஃபினிட்டிக்காக நான் வெளிப்படுத்துகிறேங்க. இப்படி செக் பண்ணி பாருங்கள். முதல்ல குழந்தை உருவாகிறப்பயே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் சேஃப்டி ஆகிரும். இப்போ இந்த சேனலில் நிறையா பேர் ஜாதகம் படித்தவங்களும் இருப்பீங்க, ஜாதக ஆசிரியரும் இருப்பீங்க, ஜாதகம் ப்ரொஃபஷனலாக பார்க்குறவங்களும் இருப்பீங்க. நிச்சயமாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும், செவ்வாய் சனி சேர்க்கை அல்லது சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதிரி சில கிரக சேர்க்கைகள் வரும்போது விபத்து, எலும்பு உடைதல் இது மாதிரியெல்லாம் நடக்குங்க. இந்த கிரக சேர்க்கை 1 மாதத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே இருக்கும். புரியுதுல்லங்க? அந்த 1 மாதத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் எலும்பு உடைய போதா, விபத்து ஆக போதா? அதில் பாதி பேர்த்துக்கு நடக்கும், மீதி பேர்த்துக்கு நடக்காது. இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கை இல்லாதவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கீழே அடிபட்டிருக்குது, ஃப்ராக்சர் ஆகியிருக்குது, எலும்பு உடைஞ்சிருக்குது. அப்போது ஜாதகத்தை தாண்டி வாஸ்து எல்லாத்தையும் டாப்பில் வருதுங்க. வாஸ்துவை நம்ம என்றைக்கு சரியாக கையில் எடுக்கிறோமோ அன்னையிலேருந்தே வெற்றி வந்துடும். உதாரணத்துக்கு 7.5 சனின்னு சொல்லுவாங்க. இந்த 7.5 சனி எல்லாத்துக்குமே பாதிப்பு கொடுக்குதா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு மீன ராசி, நான் விரய சனியில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு ஜென்ம சனி ஓடிட்டுருக்குது. எனக்கு வருமானம் சிறப்பாக வருது. வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். இதற்கு காரணம் என்னோடய வீட்டு வாஸ்து அமைப்பு. இதில் தசா புத்திகள் பிரச்சனையை கொடுக்குமா, எனக்கு பணம் கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்குமா, இதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காதீங்க. ஜாதகங்கிறது பஞ்சபூத அடிப்படையில் இயங்கிறது. நம்ம வீடு வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் கெட்டாலும் வீடு வாஸ்துவை வச்சு இந்த பஞ்சபூதத்தை சமன்படுத்தி வாழ்நாள் முழுவதும், இந்த வார்த்தையை எல்லாரும் நோட் பண்ணிக்க, வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வெற்றி பெறலாம். அடுத்தது நிம்மதியாக இருக்கலாம். அடுத்தது வாழ்நாள் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இதுக்குத்தான் வாஸ்து உதவி செய்யுது. ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக வாஸ்தை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு திருமண தடை நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. எனக்கு திருமண தடை, எனக்கு கல்யாணமே ஆகலை. நிறைய ஆண்கள் புலம்பிகிட்டு இருப்பாங்க. என்னென்னு, எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல, எனக்கு வசதி இல்லை அதனால் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதே ஊரில்
இவரை விட கம்மியான வசதியாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் சின்ன வயசுலேயே ஆயிடுது. நிறையா வசதியானவங்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல. இதுக்கு ஜாதகம் பார்த்தவங்க என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனை தோஷத்தையும் சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுமுடி போங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, திருவனந்தபுரம் போங்க, இப்படி மாற்றி மாற்றி பரிகாரமாக கொடுப்பாங்களே தவிர விட நிச்சயமாக வராது.